வணக்கம். ஜோரா ஆன்மீகம். நான் சொல்கிற இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா முருகரோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் நைட்டு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே போகிறீங்க, அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும், அல்லது பணத்துக்காக ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியே போகிறீங்க. ஆனால் அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் ஒரு பக்கம், அல்லது நீங்கள் வெளியே எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற நேரம், அதுவும் நைட்டு நேரம் பயம் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், எனக்கு அந்த இடத்துல போகவே பயமாக இருக்குது, ஏதோ ஒரு சம்திங் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நான் சொல்கிற உன்னை கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகரோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். முருகர் நான் இருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு உணர்த்துவாருங்க. நீங்கள் நைட்டு எத்தனை மணி ஆனாலும் சரி, முருகான்னு சொன்னாலே போதுங்க, ஏதாவது ரூபத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுவார். ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸோ காரோ பைக்கோ கண்டிப்பாக அதில் ஸ்டிக்கர் இருக்கும். நீங்கள் முருகர் நம்ம கூட இருக்காருங்கிறத உணர்வீங்க. ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நைட்டு ட்ராவல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நான் சொல்கிற ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த பயம்ங்கிறதே இருக்காதுங்க. இது யாருனாலும் ட்ரை பண்ணலாம். ஒரு ஜிப்லாக் கவர் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வேல் அப்படிங்கிறது பெரிய சைஸில் நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுருப்போம். நான் சொன்னது நம்ம அந்த ஆள்காட்டி விரல் சைஸ்லேயே வேல் இருக்குங்க, சின்னதாக. நீங்கள் கடையில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஜிப்லாக் கவரில் விபூதி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வாங்கின இந்த சின்ன வேலையும் அது உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. எப்போவுமே இது சேஃப்டியாக உங்கள் ஹேண்ட்பேக்கில் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் யாருனாலும் வச்சுக்கலாம். மொத்தத்தில் நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக உங்கள் பேக்கில் உங்கள் பர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வேல் வச்சுக்கலாம். தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு பயம் அப்படிங்கும்போது நான் சொன்ன இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வினையும் உங்கள் கிட்ட வரவே செய்யாதுங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னா, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும். என்னங்க, நைட்டு நேரம் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நைட்டு ட்ராவல் பண்ணும்போது ஒரு பயமோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இந்த மந்திரம் என்னால் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க, ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லுங்கள், அல்லது காக்க காக்க கனகவேல் காக்க. நிச்சயமாக இந்த மந்திரம் சொல்லும். அதனால் எப்போவுமே நீங்கள் வீட்டில் விபூதி பூசும்போதும் இந்த மந்திரத்தை சொல்லி பூசுங்க.